உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கர்மா, அதை செய்யிட்டே இருங்க. எப்படி செய்யணும்னா இறைவன் மேல பாரத்தை போட்டு செய்யிட்டே இருங்க. சத்தியமா, ஒழுக்கமா, நேர்மையா இருந்து செயல்பட்டீங்கன்னா எல்லாம் இறைவன் பார்த்து. நீங்க என்ன செய்யணும் செய்துக்கிட்டே இருங்க. இறைவனை சரணாகதி அடைஞ்சு நீங்க செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இறைவன் பதில் சொல்லுவான். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தவறாக இறைவன் தடுத்து காப்பாற்றுவார். நீங்க தவறான பாதையை திரும்பினாலும் இறைவன் தடுத்து உங்களை நேர்வழிப்படுத்துவார். அதான் சரணாகதிக்கு பலன். எங்கேயோ போறது சரணாகதிங்கிறதுன்னா என்னவோ அர்த்தம் இல்ல. திருவடி, இறைவன் திருவடி 2 கண்கள் தான். கண்ணில் தானே ஒளியாக திளங்குறாரு. அந்த இறைவனை திருவடியை பிடிச்சுக்கிட்டா போறோம். அவனே கண்ணின்னு கண் மணியிலேயே இருந்துட்டா போறோம். கண் ஒளியிலேயே நிலைச்சிட்டா போறோம். எல்லாம் இறைவன் பார்த்து.